என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார். அப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில், பேராசான் கௌதம புத்தர் வழியில் நீதி பரிபாலனம் செய்து கொண்டு தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர் தான் பி.ஆர். கவாய் அவர்கள். அவருடைய நீதி பரிபாலனத்திற்கு எதிராக இவரால் எதையுமே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சனாதன அண்மையில் ஒரு செய்தி வருகிறது. கேரளாவில் 26 வயதுடைய பெண் பொறியாளர் ஆனந்த் அஜு என்கின்ற ஒரு இளைஞர் RSS சாகா பயிற்சி வகுப்பிலே பங்கேற்றவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மரண வாக்குமூலம் எழுதி வைத்து இறந்து போயிருக்கிறார். RSS ஆல் சாகா வகுப்பில் நான் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டேன் என்று எழுதி வைத்து செத்து போயிருக்கிறார் அந்த இளைஞர். இப்படி RSS என்பது மனித குலத்திற்கு எதிராக, சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு கொடிய இயக்கமாக இருக்கிறது. இவர்கள் வழியில் தான் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் இங்கே நாட்டை ஆள துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிராக நாம் இங்கே ஒரு மிகப்பெரிய அணி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாங்கள் போகிற இடமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதே இடத்துல கடந்த 8ஆம் தேதி இதே கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். கூடுதலாக ஒரு கோரிக்கையை இணைத்து நடத்தினோம். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் மீது சென்னை உயர்நீதிமன்ற வாசலில் ஒரு ரவுடி ராஜீவ்காந்தி என்பவன், வழக்கறிஞர் என்று சொல்லப்படுகிறவன், தலைவருடைய காரை வழிமறித்து வன்முறையில் ஈடுபட்டான். அதை ஊதி பெருக்கி இந்த அண்ணாமலை கும்பல், பாஜக கும்பல் வேண்டுமென்றே அரசியல் படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தலைவருடைய கார் மோதவே இல்லை. இன்றைக்கு நேற்று கூட ஒரு பேட்டியில் சொல்றார் அண்ணாமலை, காரை வைத்து தட்டுகிறார், இடிக்கிறார் திருமாவளவன், அவருக்கு இதுவா வேலை, எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துங்கள் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கரூர் துயரம், இந்த கும்பல் விஜயை மிரட்டி பார்த்து கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள துடிக்கிறது. அதிமுக போகிறதெல்லாம் தாவேக்கா கொடி காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பெருமை பொங்க பேசுகிறார். 41 பேரை கொண்ட கொலையாளியை, போலீசுக்கு பயந்து தலைமறைவான கும்பலை தனது கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள துடித்துக் கொண்டிருக்கிற எடப்பாடி கும்பலையும் வீழ்த்த வேண்டும். எதிர்நோய்க்கு இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் நிலை பெற வேண்டும், நீடிக்க வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் ஓரணியில் திரண்டு இந்த சனாதன கும்பலை வீழ்த்துகிற களத்தில், சமூக நீதிக்கான களத்தில் ஓர் அணியில் திரண்டு வீழ்த்துவோம்.